Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் பார்க்க போகிறது மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் மெயின்டைன் இன் டேலி. அதில் நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம், ஸ்டெப்பு முதல்ல போடுவோம். மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் இன் டேலி. முதல் ஸ்டெப், முதல்ல எத்தனை ஸ்டெப்பு போடுவோம்? ஒரு 10 ஸ்டெப்பு போடுவோமா? ஒரு 10 ஸ்டெப் போடுவோம். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு F11ல் பில் வைஸ் அண்டு ஜிஎஸ்டி எனபிள். பில் வைஸ் அண்டு ஜிஎஸ்டி. மூணாவது கிரியேட் ஸ்டாக் குரூப் வித் டேக்ஸ் பர்சன்டேஜ், டேக்ஸ் கண்ட்ரோலோட. நாலாவது கிரியேட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அஞ்சாவது ஸ்டெப்பு கிரியேட் ஸ்டாக் ஐட்டம். ஆறாவது ஸ்டெப்பு கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ். ஏழாவது ஸ்டெப்பு பாஸ். ஏழாவது ஸ்டெப்பு F11ல் பில் வைஸ் அண்ட் ஜிஎஸ்டி எனபிள். ஏழாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில் வைஸு, டிஸ்கவுண்ட்டு அண்டு ஜிஎஸ்டி எனபிள் அப்படின்னு. ஏழாவது ஸ்டெப்பு கிரியேட் ப்ரைஸ் லெவல். எட்டாவது ஸ்டெப்பு ஸ்பெசிஃபை த ப்ரைஸ் லிஸ்ட் ஃபார் ஸ்டாக்ஸ். ஒன்பதாவது ஸ்டெப்பு ஃபாஸ்ட் பர்ச்சேஸ். 10வது ஸ்டெப்பு ஃபாஸ்ட் சேல்ஸ். 11வது ஸ்டெப்பு ஃபாஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். 12வது ஸ்டெப்பு பாஸ் ரெசிப்ட். 13வது ஸ்டெப்பு பாஸ் பர்ச்சேஸ். 14வது ஸ்டெப்பு பாஸ் பேமெண்ட் என்ட்ரி. 15வது ஸ்டெப்பு டூ பிஆர்எஸ். 16வது ஸ்டெப்பு ஸோ இந்த மாதிரி 16 ஸ்டெப்பு போகிறோம். ஓகேவா? 16 ஸ்டெப்பு தான் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். நீ பாட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த 16 ஸ்டெப்பு அப்படி கடன்னு போடுவோம். நம்ம எப்படி போடுவோம்? கடன்னு போடுவோம். முதல் ஸ்டெப் என்ன? கம்பெனி கிரியேஷன். சுமதி ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேஷன் பண்ணுறோம். முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்ன? கம்பெனி கிரியேஷன். அப்பேரை போயிட்டு செலக்ட் ஃப்ரம் டிரைவ். அதில் டி டிரைவில் 94 கான்ஸ். கம்பெனி பேர் என்ன? சுமதி கார்பரேஷன். அட்ரஸ் போட்டுக்கோ. 10/2 பிருந்தாவனம், செகண்ட் சீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,00,000. ஸ்டேட் தமிழ்நாடு. பின்கோடு போட்டுக்கோ. டெலிஃபோன் நம்பர் போட்டுக்கோ. மொபைல் நம்பர் போடுங்க. மெயில் ஐடி போட்டுக்கோ.
ஃபினான்ஷியல் இயர் போட்டுக்கோ. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. முதல் ஸ்டெப்பு ஓவர். ரெண்டாவது ஸ்டெப்பு பில் வைஸ் எனபிள் பண்ணிக்கோ, இன்வென்ட்ரி எனபிள் பண்ணிக்கோ, மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் எனபிள் பண்ணிக்கோ. ஓகேவா? யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன்வாய்ஸஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும்? மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் எனபிள், டிஸ்கவுண்ட் காலம் எனபிள், ஜிஎஸ்டி எனபிள். ஜிஎஸ்டியில் இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கும். 33 TFZ PS 6362J 1Z0 இந்த மாதிரி கொடுக்கும். ஓகேவா? கண்ட்ரோல் ஏ முதல் 2 ஸ்டெப் போகும். இப்பயே பாருங்கள் 2 ஸ்டெப் போகும். முதல் ஸ்டெப்பு ஓகே, ரெண்டாவது ஸ்டெப்பு ஓகே. மூணாவது ஸ்டெப்பு கிரியேட் ஸ்டாக் குரூப் வித் டேக்ஸ் கண்ட்ரோல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹமாமு, லக்ஸு, சிந்தால் இந்த மாதிரி விற்கிறோம். இது வந்து பாத் சோப் இல்லையா? இதோடைய HSN கோடு பார்த்துக்கோ. HSN கோடு அண்டு டேக்ஸ் ரேட் 18% இதுதான் HSN. ஸோ என்ன பண்ணுங்க, டேலியில் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டாக் குரூப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத் சோப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ் கொடுங்க. இங்கே ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் போய்ட்டு HSN போடுங்க. ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் போய்ட்டு டேக்ஸபிளில் பர்சன்டேஜ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 சோப் இருக்குது. ஹமாம் 10 ரூபாய், லக்ஸு 12, சிந்தால் 11 ரூபாய். இங்கே ஸ்டாக் குரூப் ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்? யூனிட் ஆஃப் மெஷர். வெளில வாங்க, யூனிட்டில் போய்ட்டு நம்பர்ஸ் அப்படின்னு ஃபார்மல் நேம் நம்பர்ஸ், யூனிட் குவான்டிட்டி கோடு நம்பர்ஸ். அடுத்தது என்ன பண்ணணும்? ஸ்டாக் ஐட்டம். மொத்தம் 3 ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. கேட்வே ஆஃப் டேலி வாங்க. ஸ்டாக் ஐட்டமில் ஃபஸ்ட்டு ஹமாம், அண்டர் வந்து ப்ரைமரி வாட்ச். கேட்டகரி நமக்கு வேண்டாம்னா F12 ப்ரெஸ் பண்ணி இதை நோ கொடுத்து ஒரு ஸ்டெப்பு மிச்சமாகும். நம்பர்ஸ் போட்டுக்கோ. ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம், அப்போ F12 ப்ரெஸ் பண்ணி ஆல்டர்னேட் யூனிட்டையும் டிசேபிள் பண்ணிக்கோ. ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். ஹமாம் 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அப்போ எவ்வளோக்கு விற்போம்? ஒரு 15 ரூபாய்க்கு விற்போம்னு வச்சுக்கோங்க. என்டர் அட்ரஸ். அடுத்தது லக்ஸு, பாத் சோப்பு, நம்பர்ஸு, ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். லக்ஸு எவ்வளோக்கு வாங்குகிறோம்? 12 ரூபாய்க்கு வாங்குகிறோம். 12 ரூபாய்க்கு வாங்கி 17 ரூபாய்க்கு விற்கிறோம். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்தா, இது ரேட்டு ஜாஸ்தி. பாத் சோப்பு, நம்பர்ஸ், ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ்க்கு ஒன்று. சிந்தாவில் வந்து எவ்வளோ வாங்குகிறோம்? 11 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அப்போ வந்து 17 ரூபாய்க்கு விற்கிறோம். என்டர் அட்ரஸ். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்? ஜிஎஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஜிஎஸ் லெட்ஜர்னோடனே கண்ணை மூடி நீ எல்லா லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர்? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், அண்டர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ். டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள். இது நாட் அப்ளிகபிள், இது அப்ளிகபிள். ஆஸ் பர் கம்பெனி, ஆஸ் பர் கம்பெனி. டைப் ஆஃப் சப்ளையில் கூட்ஸ் இதே மாதிரி இருக்குது. ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸ். அடுத்தது இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அடுத்தது அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி under duties and taxes GST SGST. round off under indirect expenses GST 2 வாட்டி நாட் applicable. round off வந்து 2 வாட்டி நாட். ஒரு பேங்க் லெட்ஜர் PNB பஞ்சாப் நேஷனல் பேங்க் under bank account 25100004000 157 830. IFSC code PUNB 0251
டீட்டெயில்ஸ் வந்து பேங்க்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க், பிரான்ச்சு நுங்கம்பாக்கம், செட் ஆர்டர் செக் புக் எஸ் 120 101 to 120 200 புக்கு நம்பர் 1. அவ்வளோதான். இது வந்து ஜிஎஸ்டி லெட்ஜருடைய செட்டப். ஓகே, அடுத்தது கிரியேட் ப்ரைஸ் லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ரைஸ் லெவல், ஹோல்சேல் ரீட்டெயில். ப்ரைஸ் லெவலில் போய்ட்டு ஹோல்சேல் ரீட்டெயில். ஓகேவா? ஸ்பெசிஃபை த ப்ரைஸ் லிஸ்ட் ஃபார் ஸ்டாக் ஐட்டம். இப்போ ஹோல்சேலுக்கு இங்கே இருக்குது. ஹமாம் சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு கம்மியாக வாங்கினா ஹோல்சேல் ப்ரைஸு 15 ரூபா செல்லிங் ப்ரைஸ், அதுலேருந்து 2% டிஸ்கவுண்ட். இது வந்து 200லேருந்து 500 சோப்பு வரைக்கும் 5% டிஸ்கவுண்ட், அதுக்கு மேலே போனால் 10% டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டோமா? ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம். ஸ்டாண்டர்ட் ரேட் போட்டு பண்ணிட்டோம். ஓகேவா? ரைட். ஓகே, ப்ரைஸ் லிஸ்ட் ஃபார் ஸ்டாக் குரூப் அதில் போடுவோம். அதில் ஃபஸ்ட்டு ஹோல்சேல். ஹோல்சேலில் ஹமாம் எடுத்துக்கணும். ஹமாம் 15 ரூபாயிலேருந்து 2% டிஸ்கவுண்ட். 15 லெஸ் தேன் 200. 200 சோப்பு 200 100 200 15 ரூபாயிலேருந்து 2%. இங்கே பாருங்கள் சைடில் காஸ்ட் ப்ரைஸ். அடுத்தது 500 சோப்பு வரைக்கும் 15 ரூபாயிலேருந்து 5%. 1000 சோப்பு வரைக்கும் 15 ரூபாயிலேருந்து 10%. 1000க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும்னா என்டர் போட்டு ஸ்கிப் ஆகி 15 ரூபாயிலேருந்து 20%. ஹமாப்புக்கு அப்புறம் லக்ஸுக்கு வாங்க. 200 சோப்பு வரைக்கும் 18 ரூபாயிலேருந்து 2% டிஸ்கவுண்ட், 18 ரூபாயிலேருந்து 2%. 500 சோப்பு வரைக்கும் 18 ரூபாயிலேருந்து 5%. 1000 சோப்பு வரைக்கும் 18 ரூபாயிலேருந்து 10%. 1000 சோப்புக்கு மேலே எவ்வளோ விற்றாலும் 18 ரூபாயிலேருந்து 20%. அடுத்த சிந்தால் அப் டு 200 சோப்பு. சிந்தாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 ரூபா ரேட்டு. சிந்தாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 சோப்பு வரைக்கும் 17 ரூபாயிலேருந்து 2%. 500 சோப்பு வரைக்கும் 17 ரூபாயிலேருந்து 5%. 1000 சோப்பு வரைக்கும் 17 ரூபாயிலேருந்து 10%. 1000க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் 17 ரூபாயிலேருந்து 20% டிஸ்கவுண்ட். எண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட். இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ். அடுத்தது ரீட்டைல் ப்ரைஸ். அது வந்து அமௌண்ட்டில் இருக்குது. இது பர்சன்டேஜில் இருந்தது ஹோல்சேலு. ரீட்டைல் ப்ரைஸ் வந்து அமௌண்ட் இருக்குது. அடுத்தது ரீட்டைல் ஃப்ரம் 14. ஃபஸ்ட்டு ஹமாம் 10 சோப்பு வரைக்கும் 15 ரூபா தான், டிஸ்கவுண்ட் கிடையாது. 20 சோப்பு வரைக்கும் 14.25 ரூபா. 50 சோப்பு வரைக்கும் 14 ரூபா 50 பைசா. 100 சோப்பு வரைக்கும் எவ்வளோ? 10 to 20 20 to 40. 20 to 40 வரைக்கும் 10 to 20. முதல் 10 சோப்பு 15 ரூபா. அடுத்தது 20 சோப்பு வரைக்கும் 14.25. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்க எப்படி போடுறேன் பாருங்க. ரீட்டைல் முதல்ல ஹமாம் சோப்பு 10 சோப்பு வரைக்கும் 15 ரூபாய், அப்படியே தான் போகும்.
அதுக்கப்புறம் 20 சோப்பு வரைக்கும் 14 பார்த்துப்போம். 40 சோப்பு வரைக்கும் 14 ரூபா 50 பைசா. 100 சோப்பு வரைக்கும் 14 ரூபா. அதுக்கப்புறம் 100 சோப்பு மென்ஷன் பண்ண வேண்டாம். இங்கே 100ன்னு மென்ஷன் பண்ணால் அப்புறம் இதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணணும் 100க்கு மேலே அப்படின்னு. 100க்கு மேலே 14 ரூபா. அதனால் இந்த ஸ்டெப்பு வேண்டாம். இந்த ஸ்டெப்பு நெட்டு 100 போடாமலே 14 போட்டாலே முடிஞ்சு போச்சு. அடுத்த லக்ஸு 10 சோப்பு வரைக்கும் 18 ரூபா. 20 சோப்பு வரைக்கும் 17 ரூபா 75 பைசாவா. 40 சோப்பு வரைக்கும் 17 ரூபா 50 பைசா. 40க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் 17 ரூபா. சிந்தால் 10 சோப்பு வரைக்கும் 17 ரூபா. 20 சோப்பு வரைக்கும் 16 ரூபா 70 பைசா. 40 சோப்பு வரைக்கும் 16 ரூபா 50 பைசா. அதுக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் 14 ரூபா 2 ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் லெவல் கொடுக்கணும். அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி. பர்ச்சேஸ் என்ட்ரி கேட்வே டேலி வாங்க, அக்கௌண்டிங் கோச்சர் வி போடுங்க, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9 போடுங்க. இந்த மாதிரி குவான்டிட்டி ஐட்டம் இருக்கா பாருங்கள். இல்லைன்னா என்ன பண்ணணும், இங்கே போய் மோடு இருக்குல்ல, அதை போய் கண்ட்ரோல் ஹெச் போயிட்டு ஐட்டம் இன்வாய்ஸாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். நமக்கு உங்கள் சம்மில் பாருங்கள், சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படியே டபுளாக போடுங்க. 1403ங்கிறது 1423 மாட்டுங்க. பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஹமாம் அண்ட் கோ 5000 சோப்பு, அதை 10,000ன்னு மாற்றிப்போம். ஒரு சோப்பு 10 ரூபான்னு வாங்குவோம். F2 போடுங்க, டேட் வந்து 1/4. இன்வாய்ஸ் நம்பர் நார்மலாகவே கொடுத்துப்போம். என்டர். பர்ச்சேஸ் யார், கிரியேட்டில் போயிட்டு ஹமாம் அண்ட் கோ. பார்ட்டி வந்து யார், ஹமாம். 30 days கிரெடிட் பண்ணுங்க. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் நம்மகிட்ட என்ன வாங்குகிறோம், ஹமாம் வாங்குகிறோம். எவ்வளோ வாங்குகிறோம், 10,000 சோப் வாங்குகிறோம். என்டர் கொடுங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இந்த மாதிரி இன்புட் சிஜிஎஸ்சி, இன்புட் HGST. ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. என்ட்ரு கொடுங்க. இது வந்து நோட் போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது பர்ச்சேஸ் என்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஸு வந்து 4000 சோப் வாங்குறோம். அடுத்த நாள் இன்வாய்ஸ் நம்பர் இது கிரியேட்டில் போயிட்டு லக்ஸ் அண்ட் கோ அண்டர் சண்டே கிரெடிட். எவ்வளவு சோப்பு, லக்ஸில் 4000 சோப்பு வாங்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இன்புட் சிஜிஎஸ்சி, இன்புட் HGST. ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. அடுத்தது சிந்தாலில் ஒரு 6000 சோப்பு வாங்குகிறோம். கிரியேட்டில் போயிட்டு சிந்தால் அண்ட் போல ஒரு 6000 சோப்பு. சிந்தால் அண்ட் போல ஒரு 6000 சோப்பு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இன்புட் சிஜிஎஸ்சி, இன்புட் HGST. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி வரைக்கும் போட்டு பாருங்க. நாளைக்கு நம்ம சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது, மற்ற என்ட்ரிஸ் எப்படி போடுறது, ப்ரைஸை எப்படி ரிவைஸ் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் நாம் நாளைக்கு சந்திப்போம். இன்றைக்கி நீங்கள் இது வரைக்கும் உள்ளதை போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுவது உங்கள் டேலி எஸ் ஸ்ரீனிவாசன். நன்றி.